படம் ரிலீஸ் ஆகும்போது மணிரத்னம் அவர்களுடைய திரைக்கதை வடிவமும் அதில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு திறமையும் இதுதான் இந்த படத்தை வந்துட்டு தூக்கி நிப்பாட்ட போது. மோரோவர், அதாவது இந்த கதைக்களம், இந்த கதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறதுங்கிறது உலகநாயகன் அவர்களுடைய நடிப்பு, அசாத்தியமான நடிப்பும், எக்ஸ்ட்ராடனரியான மணிரத்னம் அவர்களுடைய கதை வடிவமும், இதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் உள்ள இருக்காருங்கிற இந்த ஒரு 3 மொமெண்ட் தான். பட் ஒரு கல்ட்டாக உருவாகுமா அப்படின்னா தெரியல. மேபி வந்துட்டு மணி சாருக்கு தோணியிருக்கலாம், இன்றைக்கி தேதியில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸோட நாம் வந்துட்டு வைப் பண்ண போகிறோம், அவங்களுக்கான ஒரு படமாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின் போது இப்போ அவங்களுக்கு இதுதான் பிடிக்குது, இந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் நாம் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு ரத்தம் சதை வெட்டு குத்து, இதில் நம்மளுடைய ட்ரேட்மார்க்கான ஒரு காதலையும் வச்சு ஒன்று பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு மீட்டரில் தான் மணி சார் கிளம்பியிருக்காருன்றது, இறங்கியிருக்கான்றது தெரியுது. பட் இதில் ஒரே ஒரு ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தலைவன் இருக்கிறான் இந்த படத்தினுடைய கதை தான் தக் லைஃபாக வேற ஒரு பரிமாணத்தில் மாறி இருக்குங்கிறது எல்லாருக்குமே சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா இன்றைய தேதியில் கமல் சார் கிட்ட போயிட்டு ஒரு இன்னொரு இயக்குனர் கதையை சொல்லி ஓகே பண்ணி நடிக்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி அவர் ஒரு கதையை சொல்லி அவர் நடிக்க வந்தால் கூட நிச்சயமாக கமல் சாருக்கு அதில் திருப்தியே வராதுங்கிற ஒரு நிலை தான். ஏன்னா அவர் பார்த்த உச்சம் அப்படி, அதை நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது கமல் சாரினுடைய கதை டிப்போலேயே ஒரு 400-500 கதை எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு கதையை நம்ம வெளியில் வந்துட்டு மணிரத்னத்தினுடைய ஃப்ளேவரில் பார்க்கும்போது சந்தோஷம் தான்.